Hi, welcome to Success Cooking Entertainment Channel, co-sponsored by Success Start Taxi Private Limited. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். எளிமையான முறையில், சிம்பிளான முறையில் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடலான்றதை பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி, தாளிக்கிறதுக்கு வந்து பொடிசான இருக்குன்னா வெங்காயம் இருக்குது, கேஷ்யூ இருக்குது, ஓகேங்களா, முந்திரி பயிறு, வதக்கி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, வாங்க இதுக்கு எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் வந்து பொடிசாக நறுக்கணும். ஓகேங்களா, பன்னீர் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அது வந்து அடுத்தது ப்ராசஸ் பார்க்கலாம். நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது சட்டி வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். ஓகேங்களா, வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பன்னீரை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து பொரிச்சியாச்சு. ஓகேங்களா, இதை ஒரு பவுலுக்கு மாட்டிப்போம். நான் மசாலா போட்டு பொரிச்சிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ளைனாகவும் பொரிச்சிக்கலாம். ஓகேங்களா, இது மசாலா போட்டு பொரிச்சா வேணால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை வதக்கிக்குவோம். நான் எப்பயும் ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஓகேங்களா, வெங்காயம் வந்து வதங்கணுன்னா அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும், இல்லைன்னா வெங்காயம் எவ்வளோ வதக்கினாலும் வதங்காது. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த புதினா மல்லியோடைய தண்டு இருக்கும்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட போட்டு வதக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பயிறு, கொஞ்சம் வெங்காயம் இந்த அளவு வதங்கி இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இது வதங்கிச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சமாக சேர்த்துப்போம். அடுத்து தாளிக்கும் போது சேர்த்துப்போம். ஓகேங்களா, வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா, இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுவோம். ஓகேங்களா, இது ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்றது அடுத்து இதில் பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. ஓகேங்களா, கடாயை வச்சாச்சு. கடாய் வந்து அதில் எண்ணெய் தண்ணி காயிட்டோம். கடாயை காஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, 2 கிராம்பு, பட்டை சேர்த்துக்கிறோம். பட்டை சேர்த்து இது கூட வெங்காயம், பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், சாப்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இந்த டைமில் மீதி இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துப்போம். மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் அதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை பண்ண விடணும்.
டைமில் வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய பன்னீரை இது கூட ஆட் பண்ணிப்போம். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இறக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, பொடிசாக நடக்குன்னா புதினா மல்லி, அப்படியே அப்புறம் சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி, பரோட்டா, நான் எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. சக்ஸஸ் டாக்ஸிக்கு கேப் புக் பண்ணி உங்கள் ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட என்ஜாயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். தேங்க்யூ.